ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சாக்கோபார் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். கடையில் விற்கிற மாதிரி நம்ம வீட்டிலையே எளிமையான முறையில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஈஸியான மெத்தட் தான். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணி சாப்பிட்ற இந்த சாக்கோபார் ஐஸ்கிரீமை எப்படி பண்ணலான்றதை ஃபுல்லாக பார்க்கணுன்னா வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். சாக்கோபார் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு இதுதான் 3 முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸு. இதை வச்சு தான் நாம் இன்றைக்கி ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் நம்ம மெல்ட் பண்ணி நம்ம வந்து சாக்கோபார் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாக்கோபார் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. பால் பவுடர் நான் ஒரு 5 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு. ஸோ வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். ஒரு பேன் வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து பசும்பால் தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பால் என்ன அவைலபிளாக இருக்கோ பேக்கெட் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பசும்பால் வச்சு தான் செய்ய போகிறேன். பசும்பாலில் அதிகமாக ஆடை நமக்கு வரும். ஸோ அதனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி பசும்பால் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஊற்றிருக்க 1/2 லிட்டர் பாலையும் நல்லா கெட்டியாக நம்ம இதே மாதிரி காய்ச்சி எடுக்க போகிறோம். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நமக்கு பால் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். பால் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரும் பால் பவுடரும் நம்ம மிக்ஸ் பண்ணி இதேமாதிரி நம்ம நல்லா கெட்டி பதத்தில் நம்ம கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பால் நல்லா கெட்டியாக நம்ம காய்ச்சி எடுக்க போகிறோம். காய்ச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பால் பவுடர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 1/2 கப்பு அளவுக்கு நம்ம அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், கையே எடுக்காமல். ஏன்னா நம்ம போட்ட பால் பவுடர் நம்ம கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ஸோ அங்கங்கே கெட்டி இருக்கிறதுனால நம்ம கரண்டி வச்சு இதேமாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டே அப்படின்னா நமக்கு பால் பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம கெட்டி பதத்தில் நமக்கு வந்துடும். அடுத்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பால் நம்ம காய வச்சுருப்போம். அந்த பாலில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி நம்ம கலக்கி நம்ம அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும் போது நம்ம கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அதேமாதிரி கரண்ட் வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு கெட்டி இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஊற்றுனதுக்கும் இப்போவும் நல்லா நமக்கு திக் பேஸ்ட்டாக ஆகிடுச்சு. இந்த மாதிரி பால் நல்லா திக் பேஸ்ட்டாக ஆனதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். 1 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் நமக்கு அதிகமாக வந்து நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சர்க்கரை எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ நமக்கு ஐஸ்கிரீம் நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா ஸ்வீட் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சர்க்கரை சேர்த்து இதேமாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா இந்த அளவுக்கு திக் பேஸ்ட்டாக ஆகணும். நம்ம கரண்டியில் வந்து எடுத்து போடும்போது இங்கே பாருங்கள், நல்லா அந்த பேஸ்ட் உங்களுக்கே தெரியும் அந்த பாலோட திக் பேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி ஆனதுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ண உடனே பால் ஃபுல்லாக ஆறணும். நமக்கு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஃபுல்லாக நல்லா ஆற வச்சுக்குவோம். இந்த பால் நல்லா ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், முன்னாடிக்கு இப்போ உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு திக் பேஸ்ட்டாக ஆகிடுச்சு. ஆறுனா தான் இந்த மாதிரி வரும். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். மிக்ஸி ஜாரை எடுத்து நம்ம இதே மாதிரி எடுத்து வச்சுருக்க எல்லா பாலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும். சாக்கோபார் சொல்லவே வேணாம், குழந்தைங்களாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அது வீட்டில் செஞ்சு கொடுத்தா அன்லிமிட்டடாக இருக்கிறவங்க இன்னும் நல்லாவே சாப்பிடுவாங்க. நிறையா நம்ம குவான்டிட்டியும் கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை ஃபுல்லாக நம்ம கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்சராக கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் சாக்கோபார் பண்ணுறதுக்கு நான் மோல்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த மோல்டில் நான் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மோல்டு இல்லைன்னா நீங்கள் வேறு மோல்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மோல்டு யூஸ் பண்ணினா தான் நமக்கு சாக்கோபாரோட ஷேப் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் நம்ம எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கேன் வீட்டில். இந்த கவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகாமல் நமக்கு ஐஸ்கிரீம் வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கவர் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும், ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். கவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஐஸ் குச்சியை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கத்தியால் லைட்டாக நம்ம வந்து கீறி விட்டுக்கணும் அந்த நடு பிளேஸில். ஐஸ் குச்சி நம்ம அப்போ தான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கீறி விட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக டக்குன்னு நமக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம் குச்சியை ஃபுல்லாக. ஒவ்வொரு ஐஸ்கிரீம் மோல்டுலேயும் நம்ம இதே மாதிரி நம்ம ஐஸ் குச்சியை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிட போகிறோம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து ஒரு மினிமம் 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக இருந்தாங்கன்னா அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம் நல்ல ஒரு சாப்பிட மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வரும். இல்லைனா நமக்கு வந்து ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகிடும். கண்டிப்பாக ஒரு 8 ஹவர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய். இப்போ நம்ம வந்து சாக்கோபார் பண்ண போகிறோம். ஸோ திரும்ப நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த பேனில் பார்த்திங்கன்னா நம்ம சாக்கோபார் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நம்ம சாக்லேட் ஃபுல்லாகவே நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து சாக்லேட் பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட்டும்
சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 2 வகை சாக்லேட் நம்ம யூஸ் பண்ணோம். எதுக்காகனா நம்ம டார்க் சாக்லேட் போடும்போது நமக்கு வந்து சாக்கோபார் வந்து நல்லா டார்க் கலரில் கிடைக்கும். இந்த ப்ரௌன் சாக்லேட் பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு ஸ்வீட் தன்மை இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி 2 வகை சாக்லேட் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த 2 சாக்லேட் நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பேனில் தண்ணி வச்சுருக்கோம். அதில் நம்ம வச்சு நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம வந்து டார்க் சாக்லேட் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்து வந்து வச்சுருக்க ப்ரௌன் சாக்லேட் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணவே கூடாது. நம்ம அப்படியே போட்டு தான் நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பேனில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். டபுள் மெத்தடில் நம்ம இன்றைக்கி நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மெல்ட் பண்ணினா தான் நமக்கு சாக்கோபார் நமக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சாக்லேட்லாம் மெல்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை ஆன்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தண்ணி வச்சு நம்ம ஹீட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு சாக்லேட்லாம் சீக்கிரம் மெல்ட் ஆகி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சாக்லேட் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சாக்கோபார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டுக்கு இப்போவும் நமக்கு கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகணும். அந்த கட்டி கட்டி இல்லாமல் நமக்கு ஃபுல்லாக லிக்யூடாக வரணும். நம்ம அந்த கரண்டியால் நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த சாக்லேட் ஃபுல்லாக அப்படியே லிக்யூடாக நம்ம ட்ராப்ஸ் மாதிரி நமக்கு வரணும். அப்போ வந்தால் தான் கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. கட்டியே இல்லை ஃபுல்லாகவே. இந்த மாதிரி நல்லா திக் பேஸ்ட்டாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம சாக்கோபார் பண்ணுறதுக்கு. மெல்ட் பண்ண சாக்லேட் ஃபுல்லாக நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் சேருங்க. அப்போ தான் நம்ம வந்து ஐஸ்கிரீம் நம்ம பண்ணும்போது அதில் டிப் பண்ணி நம்ம எடுக்கும்போது நமக்கு நல்ல ஒரு ஐஸ்கிரீம் டேஸ்ட் நமக்கு வரும். அது ஸ்ட்ரக்சர் நமக்கு கரெக்டாக அப்போ தான் வரும். 8 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நான் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஒரு பேனில் அதே மாதிரி தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் கூல் பண்ணி எடுக்கணும். அப்படின்னா நமக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மோடு நமக்கு கொஞ்சமாவது வரணும். லைட்டாக கொஞ்சம் மெல்ட் ஆச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தண்ணியில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா போதும். மேலே இருக்க அந்த பேப்பரை ஃபுல்லாக நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி குச்சியாக கொஞ்சம் லைட்டாக நம்ம ஷேக் பண்ணி அப்படி ரிமூவ் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடும் ஐஸ்கிரீம் நம்ம மெல்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நல்ல சேஃபில் நமக்கு வந்துருச்சு. இதை நம்ம அப்படியே நமக்கு எடுத்து வச்சுருக்க சாக்லேட் சிரப்புக்குள்ளே நம்ம அப்படியே இன்சர்ட் பண்ணி நம்ம அப்படியே எடுக்க போகிறோம். சாக்லேட்டில் இந்த மாதிரி நம்ம ஐஸ்கிரீமை போட்டு எடுக்கும் போது 1 மினிட்டாவது கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ட்ரை ஆகி அப்போ தான் நமக்கு சாக்கோ பாரில் நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா ஒட்டி நமக்கு கிடைக்கும். முக்கியமாக இன்னொன்று சொல்கிறேன், சாக்கோபார் பண்ணும்போது சாக்கோபாருக்கு வந்து சாக்லேட் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருப்போம். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஐஸ்கிரீமை உள்ளே டிப் பண்ணுங்கள். சப்போஸ் சூடாக இருக்கும்போது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கரெக்டான வராது. வீட்டில் பண்ணுறதுனால நமக்கு சாக்கோபாரோட ஷேப் இந்த மாதிரி தான் வரும். ஷாப்லன்னா அவங்க வந்து அதுக்குன்னு அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ப்ராப்பராக நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் வரும். குழந்தைங்கள்லாம் லைக் பண்ணி சாப்பிட்ற சாக்கோபார் ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் சாக்கோபார் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.